மார்ச் 13ஆம் தேதி இந்தியாவுக்குள்ள 7 ஃபாரின் நேஷனல்ஸ் கைது செய்யப்படுறாங்க. இவங்களோட குற்றம் என்ன அப்படின்னா, இந்தியன் பார்டர்ஸ் வழியாக அண்டை நாடுக்குள்ளே இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்றது தான் குற்றச்சாட்டு. மற்றும் இவங்களை அரெஸ்ட் பண்ண NIA ஆர்கனைசேஷன் இந்த 7 நபர்களில் ஒருத்தர் அமெரிக்கர் மற்றும் 6 பேர் யுக்ரைனியர்கள் அப்படின்ற செய்தியையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கும்பல் யார், இந்த கும்பலோட தலைவனின் பெயர் என்ன, அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க மியான்மரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த கும்பலோட தலைவனாக கருதப்படுபவர் மேத்யூ ஆரன் வான் டைக். இந்த நபர் லிபியன் வாரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள். இந்த நபர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மர்சினரினா ப்ரைவேட் சோல்ஜர்ஸ். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க சைடு போய் சண்டை போடுவாங்க, ஆர் அவங்க சொல்கிற மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த நபர் 2011ஆவது வருஷம் லிபியன் வாரில் ஐசிஸுக்கு எதிராக கிறிஸ்டியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. மற்றும் அந்த டைமில் இவர் ஒரு பிரிசனர் ஆஃப் வாராகவும் இருந்த காரணத்தினால் உலகத்தில் நிறைய பேருக்கு மத்தியில் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாரு. அதற்கு அடுத்தபடியாக இவர் ஒரு தனியார் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த தனியார் நிறுவனத்துக்கு ப்ரைவேட் ஃபண்டிங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கும் US கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எஸ், இந்த மேத்யூ ஒரு US சிட்டிசன். ஸோ US கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்டு வரலைன்னா யார்கிட்ட இருந்து ஃபண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டேருந்து வர ஃபண்டு தான். இவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஐடியாலஜிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சில ப்ரைவேட் ஆர்மிக்கோ அல்லது ஒரு சில மிலிட்டன்ட் குரூப்புக்கோ ட்ரைனிங் கொடுக்கறது தான். அண்ட் இந்த நபர் ரஷ்யா யுக்ரைன் போரில் ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர்லேயோ ட்ரோன் வார்ஃபேர்ஸ்லையுமே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்படின்றது இவரோட யூடியூப் சேனலின் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சு. எஸ், இவருக்குன்னு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது. அண்ட் ரஷ்யா யுக்ரைன் வாரின் மூலமாக கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ இவர் மியான்மருக்கு கொண்டு போயிருக்கார். மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு இந்த நபர் ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரோன்ஸையும் கடத்தி கொண்டு போயிருக்காரு. அதற்கு உதவிகரமாக இவர் கூட வேலை செஞ்சது அந்த 6 யுக்ரைனியர்கள். RT இந்தியாவில் தான் முதல் முறையாக இது பற்றின செய்தி அஃபிஷியல் ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், யுக்ரைனியர்கள் உங்களோட நாட்டுக்குள்ளேயே புகுந்து ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு உங்கள் நாட்டில் பேன் பண்ணப்பட்ட தீவிரவாத அமைப்புகளோட லிங்க் இருக்குது. ஸோ உங்கள் நாட்டோட சாவரினிட்டிக்கு எதிராக இந்த யுக்ரைனியர்கள் மற்றும் ஒரு அமெரிக்கன் ஸ்பை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் ஸ்பையாக இவர் இருந்தாரா இல்லையான்றதை பற்றி அமெரிக்க அரசாங்கம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஸோ இந்த நபர் 6 யுக்ரைனியர்களை கூட்டிட்டு ஒரு ட்ரக்கு நிறைய ட்ரோன்ஸையும் கொண்டுட்டு இந்தியா வழியாக மியான்மருக்குள்ளே போயிருக்கார். இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரில் சிவில் வார் போய்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த சிவில் வாரில் அமெரிக்கன்ஸ் அவங்களோட பங்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், மியான்மரை அமெரிக்கர்கள் அவங்களோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, சீனாவுக்கு மியான்மரில் இருக்கக்கூடிய ஆக்சஸை தடுக்க முடியும். சப்போஸ் மியான்மர் சீனா பக்கம் போயிருச்சுன்னா சில்க் ரோடு இனிஷியேட்டிவ் மூலமாக இந்திய பெருங்கடலுக்கு ஒரு வாசலாக மியான்மர் சீனாவுக்கு அமையும். இது அமெரிக்கன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. மற்றும் இந்தியாவோட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸோட பார்டரில் ஒரு டீஸ்டேபிளைஸ்டு ரீஜியனை அமெரிக்கன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இதனால் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். சீனர்களுக்கு இந்தியன் ஓஷனோட ஆக்சஸ் இருக்காது, மற்றும் இந்தியாவோட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்குள்ளே அவங்களோட இன்ஃபில்ட்ரேஷனில் ஈடுபட முடியும். பட் அதற்கு மியான்மர் அன்ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்ன்றது மியான்மரில் இருக்கிற காரணத்தினால் ஏகப்பட்ட CIA ஆப்ரேட்டிவ்ஸ் மியான்மரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் ஒரு அமெரிக்கர் 6 யுக்ரைனியர்களை கூட்டிகிட்டு போய் மியான்மரில் இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போது இந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனை எப்படி இவர் ஆக்சஸ் பண்ணுறாருன்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசோராம் வழியாக மியான்மருக்கு இவங்க போயிருக்காங்க. ஆனால் மீசோராமுக்கு ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரின்றது இருக்குது. இந்திய குடிமகனாகிய நம்ம மீசோராமுக்கு போகலாம், ஆனால் ஒரு ஃபாரினர்ஸ் வீசா எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸுக்கு போகணும்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பர்மிட் அப்படின்றது ஒன்று இருக்குது.
அந்த பர்மிட் எடுத்தால் மட்டும்தான் மிசோராமுக்குள்ளே அவங்களால போக முடியும். பட் இந்த நபர் அப்படி எந்த பர்மிட்டையும் எடுக்காமல் இதற்கு முன்னாடி பார்டரை கிராஸ் பண்ணி போனதாக சொல்லப்படுது. அண்ட் அந்த டைமில் இவர் கூடவே ட்ரோன் சப்ளையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எஸ், ட்ரோன்ஸே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெறுமனே இந்த ஆட்கள் மட்டும் போல. இதன் காரணமாக மிசோராம் பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸோட உதவி இல்லாமல் இது நடந்திருக்காதுன்னு சொல்லி NIA அவங்களோட விசாரணை வளையத்தை ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க. அண்ட் அந்த லோக்கல்ஸ் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி மற்றும் எந்தெந்த வழிகளாக இவங்க ஸ்மகிள் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்து அந்த வழிகளை அடைக்கிறதுக்கான வேலையை இப்போ NIA ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மர்சனரி ஆரன் இவர் உண்மையிலேயே எந்த நோக்கத்துக்காண்டி உள்ளே இறங்கினாரு? இவர் CIAவோட கொலாபரேட்டிவாக வேலை செஞ்சுருக்காரா, அல்லது இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் கூட பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரா? இந்த தகவல் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. ஏன்னா NIA இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரை டீஸ்டேபிளைஸ் பண்ணுறதுல அமெரிக்கன்ஸ் இறங்கிட்டாங்க. அண்ட் அதற்கு நம்ம நாட்டு வழியாகவே இவங்க போயிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதற்கு அமெரிக்கர்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆப்வியஸ்லி நம்மளோட சைடில் இருந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கூட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த நபரை எப்படி நீங்கள் இந்தியா வழியாக பார்டரை கிராஸ் பண்ண விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதனால் அமெரிக்கன்ஸுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கில் பிரச்சனை வரப்போகிறது உறுதி. ஏன்னா நம்ம சைடு அமெரிக்கன்ஸோட நம்பிக்கைன்றது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு காரணமாக. அண்ட் அமெரிக்கன்ஸ் அவங்களோட நம்பிக்கையை மறுபடியும் மேலே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மேட்ரு இதுதான். இந்த நபர் யார்? இவர் ஒரு ப்ரைவேட் மர்சனரி. இவர் ஏகப்பட்ட போர்களில் ப்ரைவேட் மிலிட்டரிஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ரஷ்யா யுக்ரைன் வார்லையும் ஆன்டி ட்ரோன் மற்றும் ட்ரோன் வார்ஃபேரில் உதவி செஞ்சுருக்காரு. யுக்ரைனியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் மியான்மரில் இருக்கிற மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோரம் வழியாக உள்ளே போயிருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க NIA. இதுதான் செய்தி. இப்போ இந்த செய்தியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த நபர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றது அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் ரிலீஸ் ஆகும். அதை பற்றி நம்ம வரும் காணொலிகளில் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய தகவலை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரைக்கும். நன்றி, வணக்கம்.